உங்க குழந்தையோட மூளை மங்கறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நம்ம மூளைல நீங்க நம்பலனாலும் அதான் நேசம். இதை பத்தி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம தெளிவா ஃபுல்லா பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அரசு. இப்போ உங்க குழந்தை அழுது இல்லை ஆட முடியும்னு வச்சுங்க. நீங்க என்ன பண்றீங்க? கையில இருக்க போனை அது கையில கொடுத்து விட்டுறீங்க. அதுவும் அப்போதே உங்களுக்கு தொல்லை பண்ணாம இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஒன்னு கேம்ஸ் விளையாடும், இல்ல யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கும். அதுதான் நீங்க பண்ற மொத தப்பு. அந்த குழந்தைங்கலாம் மணிக்கணக்கா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும். ஆனா உருப்படியாக தான் கத்துக்குமானா கத்துக்காது. ஏன்னா அவங்க பார்க்குற வீடியோஸ் எல்லாமே குப்பை கண்டென்ட். நீங்க பேரண்ட்ஸ் என்ன யோசிப்பீங்க? யூடியூப் தானே, என் குழந்தைங்களுக்கு நான் யூடியூப் கிட்ஸ் தான் வச்சு கொடுக்குறேன், அது சேஃப் தானே, அது பிரச்சனை இல்லைன்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுதான் கிடையாது. அவங்க நம்ம எல்லாரும் ஏமாத்துறாங்க. ஏண்டான்ட்டா நம்ம குழந்தைங்க பார்க்குற இந்த கிட்ஸ் கண்டென்ட் யூடியூப் சேனல் எல்லாமே நல்லதை விட கெட்டது தான் நிறைய செய்யுது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டா, அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, வீடியோ போடுறவங்க எல்லாருமே வந்துட்டு கலர்ஃபுல்லாக விஷுவல்ஸ் வைப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸாக இருக்கும். இப்படி சர்றன் போகிறது சர்றன் வரதெல்லாம் இருக்கும். ரொம்ப அட்டென்ஷன் கிராபிங்காக இருக்கும். கிக் பை தம்ப்நெயில் பார்த்தோன்னே போய் தோணணும் போல இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தம்ப்நெயிலையும் ஈவன் வந்துட்டு ஆட்டோ பிளே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி வச்சு ஆட்டோ பிளே வர மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால குழந்தைங்க அந்த ட்ராப்ல போய் மாட்டினாங்கன்னா இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியே வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா யூடியூபோட அல்காரிதம் அப்படிதான் வேலை செய்யுது. எப்பவுமே குழந்தைங்களை கவர் பண்ணணும் அப்படின்ட்டா கலர்ஃபுல்லான விஷயம் இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஏன் பெரியவங்களுக்கே வந்துட்டு அது குவாலிட்டி நல்லா இருந்தா, விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தால் நம்மளுக்கு பார்க்க தோணுன்றப்ப குழந்தைங்க மண்டையில வந்துட்டு நிறைய கலர்ஸ் திணிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் குழந்தைங்களை பார்க்க முடியும். ஆனா அது குழந்தைங்களோட அறிவுக்கும் மூளைக்கும் நல்லதே கிடையாது. அதை சிதைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு பெரிய சேனல் இருக்கு யூடியூப்ல, அது ஒரு கார்பரேட்னு வச்சுங்களாங்களேன், கோகோ மெலன், எனக்கு வயல கோகோ மெலன் அப்படின்ற சேனல் வந்துட்டு குழந்தை பார்க்குது, ஆன் டெய்லி விசிஸ் பார்க்கறதுனா உங்க குழந்தையோட மூளை காலி. உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல சேர்க்குறீங்க அப்படின்ட்டா மற்ற குழந்தைங்களை விட உங்க குழந்தையோட அறிவும் ஆற்றலும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது ஏற்படுத்துகிற பாதிப்பு ரொம்ப அதிகம். சரி, இதெல்லாம் எப்படி ஒரு குழந்தையோட மூளையை பாதிக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே விஷயம் இருக்குது. இந்த குழந்தைங்க எப்பவுமே இந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற விஷயம், டக்கு டக்குன்னு கட் பண்ணுற விஷயம்லாம் பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்களால எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஒன்று இப்படி இப்படி சருன்னு போகிறது பார்க்கலாம், இது இப்படி இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிரும். அதாவது ஃபோக்கஸ் பண்ணி அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு ரியல் வேர்ல்டு இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்காது. இப்போ நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணிருப்போம், நம்ம விளையாடுவோம், கடைக்கு போயிட்டு வருவோம், தெருவில் விளையாடுவோம். அவங்களுக்கு அந்த மற்ற மனுஷங்களோட இன்ட்ராக்ஷனே இருக்காது. மூணாவது விஷயம் அவங்களால சீக்கிரமா பேச முடியாது. அதான் பார்த்துட்டே இருக்காங்களா, அப்படி பேசுவாங்க, கேட்பாங்க, அப்படி திருப்பி அவங்க பேசுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்க குழந்தைங்க ஸ்பீச் டிலே இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பேப்பர் சொல்லுது. அப்புறமா முக்கியமான விஷயம், ரொம்ப அக்ரெசிவான, ரொம்ப அனாயிங்கான பிஹேவியர்லாம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மேபி அது அவங்க மூளையில பாதிக்கப்படுதுன்றதெல்லாம் இருக்கலாம். இல்லைன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப காட்டுமண்டத்தனமா இருக்கும். அதை நம்ம குழந்தைங்க பார்க்குறப்ப அதை இமிட்டேட் பண்ணுவாங்க. நம்மளே சின்ன வயசுல சக்திமான்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம் அப்படின்றப்ப அது ஓரளவுக்கு சேஃபாக இருந்துச்சு. ஏன்னா டிவியில் ஓடும், ஓரளவு கரெக்டாக தான் காட்டுவாங்க. பட் இது கண்ட கருமத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கிட்ஸ் அதை பார்த்து காப்பி பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். பொதுவாகவே இந்த யூடியூப் கண்டென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ இந்தியன் லெவல்லையோ நாங்கள் குழந்தைங்க சேனல் தான்ப்பா, குழந்தைங்க கண்டென்ட் தான்ப்பான்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட ரைம்ஸும் பாட்டும் போட்டு கலர்ஃபுல்லாக அனிமேஷன் கொடுக்குற ஒரு சேனல், அது ஒரு பாதிப்பு. ரெண்டாவது நாங்கள் என்னன்னா புதுசாக கிளம்பிருக்காங்க இந்தியாவிலேருந்து, இந்த மாதிரி நாங்கள் கிட்ஸ் கண்டென்ட் தான் போடுவோம்னு சொல்லாமல் காமெடியாக வீடியோஸ் போடுறது. அது கலர்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வடக்கிழங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் பார்க்கவே அருவருப்பான, ரொம்ப சொல்லக்கூட முடியாத சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அந்த சேனலுக்கு ஒரு 8 கோடி சப்ஸ்கிரிப்ஷன் எதுவோ அத்தனை குழந்தைங்க பார்க்குறாங்க. என் வீட்லேயே கூட ஒரு குட்டி பையன் இருக்கான், என் தம்பி குட்டி பையன் கவிச்சன். அவன் 8 வயசு தான் ஆகுது. அவன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த யூடியூப் அல்காரிதம் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. அந்த யூடியூப் அல்காரிதம் என்னடா பண்ணோம்ட்டா, நம்ம என்னெல்லாம் வீடியோ பார்க்குறோமோ அதுக்கு சம்மந்தமாக தான் எல்லா வீடியோஸ் அமைச்சிட்டே இருக்கும். இப்போ குழந்தைங்க அந்த மாதிரி வீடியோஸே பார்க்கலாங்கன்னா உங்களோட ஃபீல்டில், அதாவது உங்கள் ஃபோனில் குழந்தைங்க பார்க்குறப்ப அதே மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம குழந்தைங்க எதுவும் புதுசாக கற்றுக்காம அதை குப்பை வீடியோஸே திருப்பி 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 பார்த்துட்டு அறிய வளராமே இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் யூடியூப் கிட்ஸ் கொடுத்தாலுமே கூட இன்னப்ரோப்ரியேட்டான தேவையில்லாத கண்டென்ட் எப்படினாலும் உள்ள வந்துடும். அப்படி தேவையில்லாமல் உள்ள வர கண்டென்ட் தான் யாரான்ட்டா, இப்போ செகண்ட் கேட்டகரி பார்த்தவங்களா இந்த இந்தியன் கிட்ஸ் யூடியூப்
சேனலில் வந்துட்டு காமெடின்ற பேரில் நிறைய கேவலமான விஷயங்களை பண்ணுறாங்க, அதை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆளுங்க உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அதை வந்து குழந்தைங்க பார்ப்பாங்க. ஏன் பார்ப்பாங்கன்ட்டா அவங்க வீடியோஸ்லாம் பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், சட்டை கலராக இருக்கும், காட்டுறது எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓகே ஸ்பைடர்மேன் வருது குழந்தைங்க கண்டென்ட் தான், சூப்பர்மேன் குழந்தைங்க கண்டென்ட் தான் இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான அருவருப்பான செயல்கள்லாம் அந்த வீடியோஸில் காட்டுறாங்க. இப்போ அந்த வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்களேன், சும்மா சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டி விட்றேன். என்னன்னா வியூஸ் வந்துட்டு மில்லியன் கணக்கில் இருக்கும், ஆனால் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 70-60 தான் இருக்கும். ஏன்டான்ட்டா ஏன் கமெண்ட் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் கூட பண்ணாம இருக்கலாம் நீங்க கேட்கலாம். ஆனா வடக்கனுங்க அட்லீஸ்ட் ஹிந்திலையாவது கமெண்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று உளருவானுங்க. ஆனா ஒரு வீடியோஸோட வியூ அதிகமா இருக்கு, கமெண்ட் கம்மியா இருக்குன்னா அப்ப அந்த வீடியோ யார் பாக்குறா? ஆப்வியஸா குழந்தைங்க தாங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு தான் கமெண்ட் பண்ண தெரியாது, அவங்க என்ன கமெண்ட் பண்ண போறாங்க சொல்லுங்க. சோ அந்த மாதிரி குப்பையில் என்ன காட்டுறாங்க, சும்மா உங்களுக்கு போட்டு விடுறேன். இந்த காத்த பிரிக்கிறது பாத்தீங்களா, காத்த பிரிக்கிறது காட்டுறாங்க. எந்த அளவு டீசெண்டா சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்புறம் அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் எப்படி சொல்றது, கரெக்டான தமிழ் வார்த்தை என்னன்னா சில கொச்சையான விஷயங்கள், பெரியவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாமே வந்துட்டு காட்டுறாங்க. அப்புறம் மலம் கழிக்கிறது, மலம் போறது, இதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப என்னடா எங்க குழந்தைங்க என்னடா காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது ஒரு ரகம். ஏன்டா இவங்களாம் இப்படி பண்றான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நிறைய பேர் பார்க்கணும், அதாவது அவங்களுக்கு நிறைய காசு வரணும், அதுதான் அவங்களோட கோல். ஸோ அதுக்காக நம்ம குழந்தைங்களை வந்துட்டு அவங்க அப்படியே கம் போட்டு விட்டு வச்ச மாதிரி கையில் ஃபோனை கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே ஆடு தான். இப்போ குழந்தைங்க பார்க்குறது மட்டும் ஆடு வராமல இருக்கும், ஆனால் என்ன அது ஆடுன்னு தெரியாது. நீ அப்படி வரியா? அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கிட்ஸ் கண்டென்ட்ன்ற பேர்ல வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்க நிறைய. இந்த மாதிரி பொம்மை பத்தி, ப்ராடக்ட் பத்தி, ஈவன் சாப்பிட்ற பொருள் பத்தி எல்லாமே வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணி வந்துட்டு ப்ரொமோஷன் பண்றாங்க. நம்ம குழந்தைங்கலாம் பொண்ணும் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிட்ட கேட்கும், ரொம்ப பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ அது மட்டும் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. ஈவன் இந்த இன்டர்நேஷனல்லாம் வந்துட்டு கிட்ஸ் கண்டென்ட் வச்சிருக்காங்க, யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த குழந்தையே வந்துட்டு பிராண்ட் டீல்ஸ்க்காகவும் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப்காகவும் காசு வருதுன்றதுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதாவது குழந்தைங்கள பிடிக்காத ஒரு விஷயத்த நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொந்த பேரண்ட்ஸை அபியூஸ் பண்றாங்க. இதுதான் இன்னைய நிலவரம். என்ன ப்ரோ சொல்ற, அப்போ வந்து யூடியூப்ல நல்ல கண்டென்ட்டே கிடையாது, எல்லாம் குப்பு கண்டென்ட் கேட்டீங்கன்னா இருக்கு. ஒரு 2-3 நல்ல சேனல் இருக்கு, அவங்களும் வந்துட்டு சயின்ஸையும் ஃபேக்ட்ஸையும் நல்ல வழியில ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான வேலை டீச் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு போனா கூட டைவர்ட் ஆகி மற்ற வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும் குழந்தைங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இந்த ரியல் லைஃப் லேர்னிங் இருக்கு பாத்தீங்களா, ஈவன் என்னதான் நீங்க வந்து பார்த்து பண்ணாலும் அதை எதுவுமே பீட் பண்ண முடியாது. நான்லாம் குழந்தையா இருக்கிறப்ப நான் டெய்லி விளையாடுவேன், வெளியே போய் விளையாடுவேன், தெருவில் விளையாடிட்டு இருப்பேன், கிரவுண்ட் விளையாடிட்டு இருப்பேன். அதுதான். ஏன்னா நான் வளர்ந்த டைம்லலாம் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. 2016 அப்புறமா தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் அவ்வளோக்கா வந்துச்சே தவிர்த்து சின்ன வயசுல என்னோட ஸ்கூல் முடிச்சு வந்தேன்னா விளையாட போவோம், கிரிக்கெட் விளையாட போவேன், பால் விளையாட போவேன். அப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் தெருவில் என்னெல்லாம் விளையாட முடியும் பசங்களோட விளையாடிட்டு அப்படி இருப்பேன். சண்டே விளையாடிட்டு இருப்பேன். அதிகபட்சமாக என்ன பார்ப்போம், டிவி பார்ப்போம், டிவியில் கார்ட்டூன் பார்ப்போம், கேம்ஸ் விளையாடுவோம். அதுவும் ஃபோனில் கிடையாது, எப்பயாச்சும் கேம் சென்டரில் போயிட்டு 10 ரூபா கொடுத்து ஒரு 1 ஹவருக்கு விளையாடுவோம், அவ்வளோதான். இது வந்துட்டு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை. ஆனால் இப்போ எல்லாருக்கையும் ஃபோன் வந்தது அப்புறமா மூளைன்றது மங்கிட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு வழியே கிடையாதா, ஒரு தீர்வே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஒரு பேரண்டாக நீங்கள் என்னடா பண்ணலான்னு தான் உங்கள் குழந்தையோட ஸ்க்ரீன் டைமை வந்து கம்மி பண்ணலாம். அதாவது உங்கள் குழந்தை ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து 4 மணி நேரம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கு, அது 1 மணி நேரம் ஆக்குங்க, அது லிமிட் வைங்க. ஃபோனை பிடுங்குங்க, நீங்கள் கொஞ்சம் திமிராகவே இருங்க, அதை நான் பண்ணும் அடம் பிடிக்கும். பட் நீங்கள் பண்ணுறது நல்லதுக்காக தான். அப்புறமா வந்துட்டு அது கூட உட்காந்துங்க, என்ன பார்க்குறேன்னு நீங்கள் கூட சேர்ந்து பாருங்கள், என்ன பார்க்குறேன்னு கேளுங்க. அது வந்து நல்ல கண்டென்ட்டை பார்க்குறா, குப்பையான கண்டென்ட்லாம் பார்க்குறா அப்படின்றத நீங்கள் பார்த்து கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ரொம்ப மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க, தப்பு கிடையாது. நம்ம பேரண்ட்ஸும் நமக்கு அதை தான் பண்ணாங்க. இப்போது நீங்கள் உங்கள் குழந்தைங்க அதை தான் பண்ணணும். அப்புறமா வந்துட்டு வெளியே விளையாட கூப்பிட்டு போங்க. உங்களுக்கு வந்து டைம் இருக்காது அப்படின்றதுனால எல்லாம் புரியுது, எல்லாம் வேலைக்கு போயிட்டு வருவீங்க, குழந்தைங்கள பார்த்துக்கணும், ஃபோனை கொடுங்கன்னா அழுவும் கத்தும். அந்த கேப் யூஸ் பண்ணி, அந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு கண்ட கருமத்தை காட்டி, கண்ட குப்பை காட்டி பணம் உருவாக்குற அந்த கும்பல். ஸோ நீங்கள் யாரையும் நம்ப முடியாது. பட் வெளியே கூட்டு போயிட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வெளியே கூட்டு போங்க, கூட சேர்ந்து விளையாடுங்க, சும்மா ரோட்டில் விளையாடுங்க, இல்லை மாடி மேலே கூட்டு போய் விளையாடுங்க. இப்போ 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை வந்து ஃபோனே பார்த்துட்டு இருக்கு, டிவியே பார்த்துட்டு இருக்குன்னா, இன்னொரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து டெய்லி விளையாடுது, வெளியே போது விளையாடுதுன்னா, இந்த 2 குழந்தைங்க நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ஆப்வியஸாக வந்து ஹெல்த் வைஸ்லையும் சரி, அறிவு வைஸ்லையும் சரி, இந்த குழந்தையோட பெட்டராக இருக்கும். ஏன்னா மூளைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூளை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல இருக்க எல்லா விஷயத்துக்குமே மூளை தான். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா இதாங்க, உங்கள் குழந்தைங்கிட்ட ஃபோனை கொடுக்கறதுக்கு பதிலாக வெளியே கூட்டு போய் விளையாடுங்க. இல்லை நீங்கள் புக்ஸ் படிங்க, அவங்களும் கூட சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து புக்ஸ் படிப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்க குழந்தையோட அறிவும்
ஆரோக்கியமும் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தையோட மூளையை பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை தான், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இந்த வீடியோ நான் பண்ணுறது முக்கியமான காரணம், எங்கள் வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் என்னோட தம்பி, குட்டி பையன் கவிச்சன். அவனுக்கு 8 வயசு தான் ஆகுது. ஸ்கூல் முடிச்சுட்டு வருவான், விளையாட்டுலாம் போக மாட்டான், ஃபோன் எடுத்து நோட ஆரம்பிச்சிடும், ஸ்கூல் பண்ண ஆரம்பிச்சிருவான், ஷார்ட்ஸோ இல்லை வீடியோஸோ பார்க்க ஆரம்பிச்சிருவான். நான் என்ன தான் சொன்னாலும் கேட்கவே மாட்டான். ஃபோனை பண்ணோன்னு ஆட ஆரம்பிச்சிடும், அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா அவனை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டு போனாங்க, கொஞ்சம் நாளும் ஆகும். இது வந்து டெய்லியான ஒரு விஷயம். ஸோ அப்படின்றதுனால வந்துட்டு இது என்னதான் சொல்லிட்டு நான் ரெசிப்ட் பண்ணி பார்க்குறப்ப அது எவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ அப்படின்றப்ப நம்ம ஊரில் நம்ம சர்க்கிளில் எத்தனையோ குழந்தைங்க இருக்கு, பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குன்றது தெரியாமே இருக்காங்கல்ல. ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கு, இப்போ நான் வச்சதுப்பாக இந்த வீடியோ அனுப்புவேன், அவர் பார்ப்பாரு, இதுல இருந்து ஏதாச்சும் அவர் தெரிஞ்சுப்பாரு. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலோ இல்லை உங்கள் அக்கா பசங்க, அண்ணா பசங்க, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் பசங்க இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கும்பல் இருக்கு, பணத்தை பறிக்கிறாங்க, அவங்களோட லாபத்துக்காக நம்ம குழந்தைங்களோட மூலையில வந்து குப்பையை திணிக்கிறாங்க அப்படின்றது தெரியப்படுத்துங்க. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு வந்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா மறந்துடாம லைக் பண்ணுங்க, அப்பதான் வந்து இந்த வீடியோ நிறைய பேர் போய் ரீச் ஆகும். ஸோ இன்னும் வேற ஏதாச்சும் பத்தி நான் பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து அரசு நீ இதை பத்தி பேசு, அரசு நீ அதை பத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க, நம்ம அதை பத்தி பேசலாம். இது வந்து எனக்கு வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி ஆடா ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் என்கிட்ட 2 இடத்துல பேசலாம். ஒன்று நீங்கள் எங்களோட கமெண்ட்ல பேசலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன்ப்பா, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அதை தவிர்த்து இல்லைப்பா கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே வந்து ப்ரைவேட்டாக பேசலாம். நீங்கள் எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுவாலும் நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன், பிகாஸ் நீங்கள் எல்லாமே நான் இல்லை. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, see you, love you all, bye.